அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்போ இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி ரிலேட்டடான கிளாஸஸ் பார்த்துருந்தோம். அதுலேயும் நம்ம நமக்கு என்ன தேவையோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரிலேட்டடாக எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டுட்டு வர்றோம். சரி, அதில் இன்னிலிருந்து எக்கனாமிக்ஸ் தொடர்பான கிளாஸஸ் பார்க்கலாம். இப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நமக்கு 5 கேள்விகள் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸில் நம்ம ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. சரி, ஏன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வரும். அதில் நம்ம குறிப்பாக 9th 10th புக்ஸில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு 11th எக்கனாமிக்ஸில் இருக்கிற குறிப்பிட்ட சில பாடங்கள், அதாவது இந்தியாவோட பொருளாதார மேம்பாடு, ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம், அதே மாதிரி இந்தியாவோட தொழில்துறை வளர்ச்சி ரிலேட்டடான பாடங்கள், ஒரு 4 பாடங்கள், முக்கியமான பாடங்கள், அதை படிச்சுட்டு 9th 10th இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்கள், அதே மாதிரி 6 to 8 இருக்கிற பேசிக் டேட்டா, பாக்ஸில் இருக்கிறது, புக் பேக்கில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத நல்லா பார்த்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இன்றைக்கி நம்ம கிளாஸில் 9th 10th எக்கனாமிக்ஸில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அது ரிலேட்டடாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜிடிபி. இப்போ எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான். இது என்னன்றது ஃபஸ்ட்டு நம்ம ஜிடிபி ரிலேட்டடாக பார்ப்போம். ஜிடிபியை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னவர் 1934 சைமன் குஸ்னட் அப்படின்றவர். சரியா, ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது தான் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஒரு நாட்டு மக்களால் ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் பணிகளோட மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது. இப்போ ஜிடிபியை பொறுத்தவரை இந்தியா உலக அளவில் 5வது இடத்துல இருக்கு. சரியா, 5வது பெரிய பொருளாதார நாடு தான் இந்தியா. அடுத்து ஜிஎன்பி அப்படின்றது மொத்த நாட்டு உற்பத்தி. இதை பொறுத்தவரை உலக அளவில் இந்தியாவால் உற்பத்தி செய்யப்படுற மொத்த உற்பத்தி. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் நிறையா தனியார் நிறுவனங்கள் இருக்குது. அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிலாம் உலக அளவில் வியாபாரம் பண்ணுறவங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரை இந்தியாவிலையும் அவங்களுக்கான உற்பத்தி நிறுவனங்கள் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லையும் இருக்குது. சரியா, இப்போது இந்த மாதிரி இப்போ ஜிடிபி அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே ஏற்படுத்தப்படுற உற்பத்தி பண்டங்கள் பணிகளோட மதிப்பு தான் ஜிடிபி. சரி, இப்போ ஜிஎன்பியை பொறுத்தவரை இந்தியர்களால் உலக அளவில் மேற்கொள்ளப்படுற பண்டங்கள் பணிகளோட உற்பத்தி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வந்துடும். சரி, அதுதான் ஜிஎன்பி அப்படின்றது, மொத்த நாட்டு உற்பத்தி. அடுத்து என்என்பி அப்படின்னா ஜிஎன்பியிலேருந்து தேய்மானத்தை கழித்து வர்றது தான் நிகர நாட்டு உற்பத்தி. சரியா, அதுதான் என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது. அடுத்து என்டிபி அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி. சரியா, ஜிடிபியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சோம் அப்படின்னா என்டிபி கிடைச்சிரும், நிகர உள்நாட்டு உற்பத்தி. சரியா, அடுத்து பிசிஐ அப்படின்றது பெர் கேபிட்டல் இன்கம், தலா வருமானம் அப்படின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மக்கள் தொகை கழித்து என்ன வருதோ அதுதான் தலா வருமானம். அடுத்து பிபிபி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்றது, வாங்கும் திறன் சமநிலை. இதில் உலக அளவில் இந்தியா பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சைனா, 2வது அமெரிக்கா இருக்குது, 3வதா இந்தியா இருக்கும் வாங்கும் திறனில். அடுத்து ஹெச்டிஐ அப்படின்றது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாடு. இப்போ இதை பற்றி முதல்ல 1990 பாகிஸ்தானோட ஒரு பொருளாதார நிபுணர் மெஹபூப் உல் ஹக், அவர் பேர் மெஹபூப் உல் ஹக், அவர் தான் இந்த ஹெச்டிஐ அப்படின்றத சொல்லியிருப்பார். அவரோட அறிக்கையின் அடிப்படையில் ஐநா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாடுகளோட இந்த ஹெச்டிஐ தரத்தை வெளியிடுறாங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், ஜிஎன்ஹெச், மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு. இதை சொன்னவர் 1972 ஜிக்மே வாங்சும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டான் மன்னர். சரியா, அவர் தான் இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி ரிலேட்டடாக சொல்லியிருப்பார். ஜிக்மே சிங்கே வாங்சும் அவர் பேர், அவர் தான் இதை பற்றி சொல்லியிருப்பார். சரியா, இதுதான் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி. இதுக்கான விரிவாக்கம் என்ன, இது ஜிடிபினா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். சரியா, அப்போ டேட்டா ரிலேட்டடாக பார்த்தோம்னா ஜிடிபியை சொன்னவர் சைமன் குஸ்னட், ஹெச்டிஐ கொண்டு வந்தவர் 1990 நம்ம மெஹபூப் உல் ஹக். அடுத்து ஜிஎன்ஹெச் பற்றி சொன்னவர் ஜிக்மே சிங்கே வாங்சும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டான் நாட்டு மன்னர். சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் சொல்லப்படுற துறைகள், அடிப்படையான துறைகள். சரியா, இதில் முதன்மை துறை அப்படின்னா வேளாண்மை சார்ந்தது, 2ஆம் துறை அப்படின்னா உற்பத்தி சார்ந்தது, 3ஆம் துறை அப்படின்னா சேவைகள் சார்ந்தது. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் சார்ந்ததுன்னா இப்போ பருத்தி உற்பத்தி, பருத்தி விவசாயம் பண்ணுறோம், பருத்தி விளையுது அப்படின்னா அது முதன்மை துறையில் வந்துடும். அந்த பருத்தியை இண்டஸ்ட்ரிக்கு எங்கே கொண்டு போகிறாங்கன்னா நெசவு பண்ணுறதுக்கு, துணி நெய்யறதுக்காக கொண்டு போகிறாங்க. சரியா, அது 2ஆம் துறையில் வந்துடும். அடுத்து அந்த துணியை விற்கிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, அது 3வது துறையில் வந்துடும். சரியா, அதுதான் பணிகள் துறை, சேவை, அது ரிலேட்டடாக வந்துடும். சரியா, இப்போ முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை, இதை நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ விவசாயம்னா அது அதே மாதிரிக்கு இருக்கிறத சுரங்கம், மீன் வளர்ப்பு, பண்ணை, கால்நடை, இது எல்லாமே முதன்மை துறையில் வந்துடும். சரியா,
ரைட். அடுத்து வேளாண் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா வந்துட்டு 2வது இடத்துல இருக்குது. அதே இது தொழில்துறையில் 6வது இடம், பணிகள் துறையில் 8வது இடத்துல வரும். சரி, இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க டேட்டாஸ். அடுத்து பாருங்கள், 1991 எல்பிஜி. சரி, இது என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தை உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கலை மாற்றிருப்பாங்க. எல்பிஜி அப்படின்னா எல்னா லிபரலைசேஷன், பி பிரைவேட்சேஷன், ஜி குளோபலைசேஷன் அப்படின்றது. சரியா, இதை இந்தியாவில் இதை நடைமுறைப்படுத்தின இந்தியாவின் பிரதமர் அப்படின்னா நரசிம்ம ராவ் அவர்கள். இதை நடைமுறைப்படுத்தின நிதியமைச்சர் அப்படின்னா முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள். 1991 நரசிம்ம ராவோட அமைச்சரவையில் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருந்திருப்பாங்க. சரியா, அவங்க தான் இந்திய பொருளாதாரத்தை இன்னைக்கு இருக்கிற உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. ஏன்னா 1989, 90 இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் நிறைய வேலைவாய்ப்பின்மை, கடன் இதெல்லாமே அதிகரிச்சிருக்கும். சரியா, அதை உலக பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கொள்கையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிஸ்டத்தை கொண்டுட்டு வருவாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவில் நிறையா வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருவாங்க. இந்திய நிறுவனங்களும் புதிய தனியார் நிறுவனங்களை தொடங்குறதுக்கான விதிமுறைகளை குறைச்சிருப்பாங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, 1994 டங்கல் கொள்கை. இது என்ன அப்படின்னா உலக அளவில் உலக நாடுகளிடையே வர்த்தகம் மேற்கொள்வதற்கான போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். சரியா, டங்கல் கொள்கை, அதாவது டங்கல் ஒப்பந்தம் அப்படின்றது. அந்த டங்கல் அப்படின்றவர் இந்த கொள்கையை வரையறுத்திருப்பார். அதனால அதுக்கு பேர் டங்கல் கொள்கை அப்படின்றது. இதன் அடிப்படையில் தான் 1995 உலக வர்த்தக மையம் WTO அமைக்கப்படுது. சரியா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அமைக்கப்படுறது 1995. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, இது எல்லாமே இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்கள். எந்த வருஷம் எந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? 2010 பசுமை தீர்ப்பாய சட்டம், 2002 பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம், 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, 1980 வன பாதுகாப்பு, 74 நீர் பாதுகாப்பு, 72 வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம். இது வந்து நமக்கு 9th புக்கில் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. இதையும் அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டோம்னா போதும். சரியா, அடுத்த கிளாஸில் வேற ஒரு டாபிக் ரிலேட்டடாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.